சாயி ராமாயணம் அத்தியாயம் 40 விரதங்களின் நிறைவு விழா. இறங்கிய இடத்திலேயே சந்நியாசி குதிரை வண்டியை விடுவித்து விட்டார். அங்கேயே சிறிது நேரம் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தேவின் இல்லத்திற்கு வந்தார். அவர் என்ன சொன்னார் என்பதை இப்போது கேளுங்கள். அப்பொழுது காலை 10 மணி. பிராமணர்களுக்கு போஜனம் தயாராகிக் கொண்டிருந்த நேரம். தேவின் தவிப்பை கண்ட சந்நியாசி சொன்னார், நான் பணத்திற்காக அவசரப்படவில்லை, நான் பணத்திற்காக வரவும் இல்லை. இன்று எங்களுக்கு போஜனம்தான் தேவை. தேவ் சொன்னார், வாருங்கள் வாருங்கள், ஆனந்தம் ஆனந்தம், இதை உங்களுடைய இல்லமாக கருதுங்கள். இதை கேட்ட சந்நியாசி சொன்னார், என்னுடைய 2 பையன்கள் இருக்கின்றனர். தேவ் சொன்னார், நல்லது, நிரம்பவும் நல்லது. தேவ் மேலும் சொன்னார், சாப்பாட்டிற்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? உங்களை அழைக்க நான் எங்கே ஆள் அனுப்ப வேண்டும்? சந்நியாசி இடமறித்து சொன்னார், அதற்கென்ன தேவை? நான் எத்தனை மணிக்கு இங்கு வர வேண்டும்? நீங்கள் சொல்லும் நேரத்துக்கு வருகிறேன். நல்லது, பையன்களையும் உங்களுடன் அழைத்து கொண்டு 12 மணிக்கு வாருங்கள். ஞானியே வந்து என் இல்லத்தில் போஜனம் செய்யுங்கள் என்று தேவ் சொன்னார். சந்நியாசி கிளம்பி சென்று விட்டார். சரியாக பகல் 12 மணிக்கு திரும்பி வந்தார். மூவரும் சாப்பிட அமர்ந்து திருப்தி அடையும் வரை உணவு உண்டனர். சமையல் முடிந்தவுடன் பிராமணர்கள் வரிசை வரிசையாக உட்கார்ந்தனர். சந்நியாசி, அவருடன் வந்த 2 பையன்கள், பிராமணர்கள் அனைவரையும் விருந்தோம்பியவர்களை தேவ் திருப்தி செய்தார். சந்நியாசி 2 பையன்களுடன் தாமாகவே போஜனத்துக்கு வந்தாராயினும் அவருடைய முதல் விஜயத்தின் நோக்கம் ஒரு மாயத்திரியை விரித்துவிட்டது. ஆகவே தேவின் மனத்தை யாரோ ஓர் எதிர்பாராத விருந்தாளி போஜனம் செய்வதற்காக வந்திருக்கிறார் போலிருக்கிறது என்று திடமான எண்ணம் கவ்விக்கொண்டது. இவ்வாறாக போஜனம் முடிந்தது. போஜனம் செய்பவர்கள் கடைசியில் சம்பிரதாயமாக உள்ளங்கையில் ஏந்தி குடிக்க வேண்டிய நீரும் அளிக்கப்பட்டது. வாய்முகம் கழுவிக்கொள்ள குளிர்ந்த நறுமண நீரும் அளிக்கப்பட்டது. தேவ் ஆசார நியமனத்தின்படியும் சம்பிரதாயத்தின் படியும் சந்தனம், மலர்கள், தாம்பூலம், பன்னீர், அத்தர் ஆகிய பொருள்களை மிகுந்த மரியாதையுடன் அனைவருக்கும் அளித்து மகிழ்ச்சி அடைந்தார். இவ்விதமாக நடந்து முடிந்த பிறகு அனைவரும் தம் தம் இடங்களுக்கு திரும்பினர். சந்நியாசியும் தம்முடன் வந்த 2 பையன்களுடன் அவருடைய ஊருக்கு சென்று விட்டார். அழைக்கப்படாமல் சந்தர்ப்பவசமாக மூவரும் வந்தனர். எனினும் சரியான நேரத்திற்கு வந்து உணவு உண்டனர். ஆனால் தேவுக்கு சந்நியாசி பாபாவாக தெரியவில்லை. மனதில் சந்தேகமே நிறைந்திருந்தது. ஈதனைத்தும் அவருடைய பிரத்யட்சமாக நடந்த போதிலும் எதிர்பாராமலேயே அழைக்கப்படாத விருந்தாளிகள் மூவருக்கு அவருடைய கண்ணெதிரில் உணவளிக்கப்பட்ட போதிலும் தேவின் மனதில் சந்தேகமே நிலவியது. பாபா வந்ததுக்கு சாட்சி என்னவென்று ஜோக்கை கேட்டார். சந்தேகத்தின் விளைவாக உத்தியாபன விழா நடந்து முடிந்த பிறகு ஜோக்கிற்கு ஒரு கடிதம் எழுதினார். பாபா எப்படி என்னை இவ்வாறு ஏமாற்றலாம்? டஹானுவிற்கு வருவதாக ஏன் உறுதியளித்தார்? அந்த உறுதி நீங்களும் அவருடன் சேர்ந்து வருவீர்கள் என்றும் அவருடைய வார்த்தை மாறாது என்றும் என்னுடைய ஆசை நிறைவேறும் என்றும் என்னை நம்ப வைத்ததா இல்லையா? ஆயினும் நடந்தது என்ன? என்னுடைய ஆசை மாத்திரம் ஏன் நிராசையாகிவிட்டது? பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தேன். ஒருவரும் சொன்னவாறு வரவில்லை. பிரேமையுடன் பாபாவை அழைத்தேன். சரணாகதியடைந்த எனக்கு வருவேன் என்று அவரும் சொன்னார். ஆனால் நடந்ததோ வேறு விதமாக. இது இவ்வாறு எப்படி நடந்தது என்று எனக்கு விளங்கவில்லையே. நான் உத்தியோகம் செய்து பிழைப்பவனாதலால் என்னால் நேரில் வர இயலவில்லை. மனப்பூர்வமாக மன்றாடி கடிதம் எழுதினேன். என் கடிதத்தையும் மதித்து நீங்கள் வருகிறீர்கள் என்று தெரிந்து நான் பெரும் பேறு பெற்றவன் என்று நினைத்தேன். ஏதோ ஒரு சாக்கு போக்கை வைத்தோ ஏதோ ஒரு மாறுவேஷத்திலோ வருவீர்கள் என்று நினைத்தேன். அவ்வாறு எப்படி நடக்காது போயிற்று என்பது எனக்கு விசேஷமான ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஜோ கடிதத்தை முழு விவரத்தையும் சாயியின் பாதங்களில் நிவேதனம் செய்தார். பாபா ஆச்சரியமடைந்து என்ன பதில் சொன்னார் என்பதை கேளுங்கள். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.